ஹாய் டா, அன்னைக்கு பார்க்க போகிறது ஜிக்குடைய ட்ரைன் டு சுயல் பார்ட் 4 ஓகேவா. நம்ம லாஸ்ட் பார்ட்டை வந்து எப்படி என் பண்ணி போனாக்க நம்ம ஜம்க் வந்து டேட்டை கேட்குறாங்க. நீ தானே கிளாஸ் கொடுத்து ரெக்கார்ட் கொடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜம்க் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க ஜம்கா, நான் 12th கிளாஸ்க்கு வந்ததே இல்லை சொல்கிறாங்க. எனக்கு நான் 12th கிளாஸ்க்கு வந்ததே இல்லை ஜம்கா அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. இந்த டைப்பில் நீ தான் வந்திருக்க, நான் கூட நீ கிளாஸ் இல்லை, நீ வந்து ரெக்கார்ட் கொடுத்துட்டு போயிட்டு அது நீ ஃபிசிக்ஸ் அப்படின்னு இருந்தேன். அப்புறம் சார் ஒன்று கேட்டாங்க, நீ என்ன பண்ணுற சொல்லிட்டு நீ கூட சொன்னேன் சார் நாங்கள் ரெக்கார்ட் நோட் கொடுக்கணும் சொன்னியே சொல்லுமா. ஜம்க் கேட்குறாங்க. டே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜம்க் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறேன். டே அன்னைக்கு வந்து இந்த பையன் இல்லைடா வேறு ஒருத்தன்டா அப்படி சொல்லிட்டு ஜம்கோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அந்த ஜம்க்கு நம்ப மாட்டேங்கிறாரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜம்கா நீ எதுவும் கன்ஃபியூஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா. நான் சொல்லிட்டு நீயே கிளாரிஃபை பண்ணிக்கோ சரியா சொல்கிறேன். எனக்கு அன்றைக்கி என்ன நினச்சிருக்கேன் நல்லா ஞாபகம் இருக்குது. எனக்கு அன்றைக்கி வந்து உங்களோட ஆனுவல் டே சொல்கிறாங்க. ஆமாம், ஏன்னா 12th பப்ளிக் எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி ஆனுவல் டே வச்சிருப்பாங்க. அன்றைக்கி தான் அந்த டே நம்ம டே பார்க்குறாங்க. அன்றைக்கி தான் பில்டிங்க்கு ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஸ்கூல் ஒன்று தான், ஆனால் பில்டிங் வந்து வேறு இல்லையா. அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பில்டிங்குள்ளே வந்தேன். எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்காங்கன்னு நினச்சி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்க் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேஸ்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்களா. ஆக்சுவலாக அந்த டே வந்துட்டு நம்ம ஜிமின் எல்லாம் ரெக்கார்ட் நோட்டி ஃபினிஷ் பண்ணிட்டாரு. இங்கிலீஷ் சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ மிஸ் பார்க்குறாங்க. சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க ரெக்கார்ட் ஃபினிஷ் பண்ணிட்டா சொல்கிறாங்க. அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டா ஜிமின் கொடுக்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்கே சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாரு. அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்க ஜிமின் சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. சார் ஓகேப்பா நீ இப்போ கொடுத்து வரையா சொல்கிறாங்க. நான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. 12th A செக்ஷன் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியே மிஸ் ஆமாம் சொல்கிறாங்க. 12th A செக்ஷன் சொல்லிட்டு ஒரு நேம் சொல்லிப்பாங்க ஜிமின்கிட்ட. நம்ம டே கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அது கிளாஸில் தான் ஜிமின் டெஸ்கில் டே வந்து உட்காந்துருக்காங்க. டெஸ்கில் அவர் வந்து டீச்சர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஜிமின் வந்துட்டு இப்போ கொடுத்து வரையா சொல்கிறாங்க. ஓகே மிஸ் சொல்லிட்டு ஜிம் மிஸ் சொல்கிறாங்க. சரி இப்போ நம்ம மிஸ் பார்க்குறேன். ரெக்கார்ட் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் நினைக்கிறேன். எனக்கு 4 ரெக்கார்ட் இருக்குது வெயிட்டாக இருக்கும். யாரை கூட்டிட்டு போக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தாட்டி வரியா கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. சரி ஓடி வராங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. போல ஜிம் சொல்லிட்டு ஆளுக்கு 2 ரெக்கார்ட் எடுத்துக்கிறாங்க. எடுத்து ஜிம் டே ஆளுக்கு 2 நோட் எடுத்துக்கிட்டு வெளில வராங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. டே நீ வரைக்கும் பில்டிங்குள்ளே வந்து எல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் அதை விட மாட்டாங்க சொல்கிறாங்க. இல்லை டே அங்கே ஃபிசிக்ஸ் லேபு அப்புறம் கெமிஸ்ட் லேப்லாம் இருக்கா. அப்புறம் வந்துட்டு அங்கே பிரின்சிபல் ஆஃபீஸ் இருக்குது, அப்புறம் லைப்ரரி இருக்குது, எல்லாமே அங்கே இருக்குது. அதனால் இம்பார்ட்டன்ஸ் திங்ஸாக இருக்கா. சின்ன பசங்களாம் உள்ள விட மாட்டாங்க சரியா சொல்கிறாங்க. அப்போ நீ தான் சின்ன பையன் சொல்ல. நான் சின்ன பையன் தான் சொல்கிறாங்க. டீச்சரோட ஃபேவரட் நீ அதான் உள்ள விட்றாங்க சொல்லி நம்ம டே சொல்கிறாங்க. அப்படி இல்லை நான் இதுக்காக போகிறேன் நோட்ஸ் வாங்க தானே போகிறேன், லைப்ரரியில் போய்ட்டு நோட்ஸ் தானே எடுக்க போகிறேன், அது டீச்சர் சொன்னாலும் போகிறேன், இல்லை நான் மட்டும் எடுக்க போகிறேன் ஜிம் கேட்குறாங்க. அது உண்மை தான். ஆனால் ஜிம்னா அங்கே உள்ள கேண்டீன் ஃபுட்லாம் சூப்பராக இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம ஸ்கூலில் உள்ளது எல்லாமே கொஞ்சம் சுமாராக இருக்கும், அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும் சொல்லி டேஸ்ட்டு. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் 2 பேரும் அங்கே போயிட்டுருக்காங்க. ஃபைனல் அந்த பில்டிங்குள்ளே இருந்துச்சு. டேன்றாங்க. நல்லா இருக்கு ஜிம். நான் சொல்கிறேன் நல்லா இருக்குல்ல. ஆமாம் ரொம்ப அழகாக இருக்கே, ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க சொல்கிறாங்க. இல்லை டே நம்ம அங்கே நிறைய பேர் இருக்கோம் இல்லையா, 6th to 10th வரைக்கும் இருக்கும் இல்லையா, நிறைய பேர் இருக்கும். அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது, கொஞ்சம் மெஸ்ஸாக தான். எனக்கு அங்கே வந்து காலேஜ் சீக்கிரமாக நிறைய ஒரு மாதிரி மெஸ்ஸு பண்ணிடுவாங்க. இங்கே வந்துட்டு எல்லாம் பெரிய பசங்க தானே ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்குது சொல்லிட்டு நம்ம டே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்மளும் ஒரு 1 year போனால் அங்கே வருவோம்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் இன்னும் 1 வருஷம் 10th முடிச்சுட்டா நம்ம இங்கே வருவோம் சொல்லிட்டு நம்ம ஜிம் டேட்டே பேசிட்டு வந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் டேக்கு நல்ல ஸ்மெல் வருது. ஜிம்னா நல்ல ஸ்மெல் வருது சொல்கிறாங்க. அதுவா கேன்டீன் எல்லாம் போட்டிருப்பாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பேக் நான் போய் வாங்க போகிற சொல்கிறாங்க. வச்சுப்பா ரெக்கார்ட் போய் கொடுத்துட்டு வருவா சொல்கிறாங்க. இப்போ டே பேக் நான் வரல சொல்கிறாங்க. பாட்டி நம்ம போய்ட்டு 12th கிளாஸ் ரெக்கார்ட் கூட்டு வந்துடா சொல்கிறாங்க. நான் வர நீ போய் சரியா நீ போய்ட்டு ரெக்கார்ட் கொடுத்துட்டு நான் போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன் சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. அவங்க பாரு சொல்கிறாங்க. நீ போ அப்படி சொல்லிட்டு டே என்ன பண்ணுறாங்க, ஜிம்மோட ஹேண்ட் ரெக்கார்ட் நோட்டை எடுத்து கொடுத்துறாங்க. இந்த 2 நோட்டு எடுத்து போய்ட்டு நீ தூக்கிட்டு போன நாளைக்கு போய்ட்டு யார் அந்த பையனா ஒன்று கொடுத்துட்டு நீ வா சரியா சொல்கிறாங்க. நீ இருக்கியே சொல்கிறாங்க. பாட்டி சார் என்ன கேட்டால் சொல்கிறாங்க. நான் சொல்லிக்கிறேன் ஓகேவா ரெக்கார்ட் நோட் கொடுக்கணும்னு சொல்லிக்கிறேன் சொல்கிறாங்க. சரி போ சொல்கிறாங்க. அப்புறமா டே வந்துட்டு பார்க்க இந்த பக்கம் ஜிம் போயிட்டாங்க. ஜிம் போயிட்டு ஒரு கிளாஸ் போயிருக்காங்க. அங்கே போயிட்டு அண்ணா சொல்லிட்டு நேம் சொல்லி கேட்குறாங்க. அந்த பர்சன் வந்து இல்லை வெளியே போயிருக்கான்னு சொல்கிறாங்க. சரி நான் அதை கொடுத்துட்டீங்களா சொல்கிறாங்க. சரி பாசிட்டு வாங்கிக்கிறாங்க. இப்போ ஜிம்மு கொடுத்து ரிட்டன் வராங்க. இந்த பக்கம் டே பார்த்தா ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கு, ஜிம்மு பிடிச்ச ஸ்நாக்ஸ் சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சொல்லிட்டு நம்ம டே தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. வாங்கிட்டியா சொல்கிறாங்க. வேணா வாங்கிட்டு நீ சொல்கிறாங்க. நான் கொடுத்துட்டேன் டே ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் நான் கொடுத்துட்டேன். அந்த அண்ணா இல்லையா வெளியே போயிருக்காங்களா, அவங்க கிளாஸோட லெஃப்ட் கூட கொடுத்துட்டா சொல்கிறாங்க. அப்படியே அவன் சொல்கிறாங்க. சரிவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் டே வந்துட்டு இருக்காங்க. சார் நான் ஜிம் பசங்க கூப்பிட்றாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சார் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஐயோ இந்த சாரா காலையில் ஸ்நாக்ஸ் சமைச்சு பார்த்தா திட்டு வரையா சச்சியா டக்குன்னு டே போட்டாங்கன்னா ஜிம் நீ மட்டும் போக சொல்லிட்டு வெளியே நிற்கிறாங்க. ஏன்டா சார் நீ மட்டும் போக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் வேறு சார் ஜிம் உள்ள போகிறாங்க. அந்த ஃபிசிக்ஸ் சார் ஓகேவா ஃபிசிக்ஸ் லேப் அது அங்கே ஒரு சார் கூப்பிட்டுருவாங்க. ஜிம் போகிறாங்க. இங்கே என்ன பண்ணுறா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சார் அது 12th ஒரு அண்ணாக்கு ரெக்கார்ட் நோட் கொடுப்பாங்க சார் சொல்கிறாங்க. நீ எழுதி கொடுத்து யார் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பரவாயில்ல ஜிம் நல்ல விஷயம்ப்பா சொல்கிறாங்க. உனக்கும் ஃபியூச்சரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சொல்கிறாங்க. ஜிம் ஓகே சொல்லி பேசிட்டு இருக்காங்க. வெளியே ஜிம் அட்டேன் இருக்காங்க ஸ்நாக்ஸ்லாம் வச்சுக்கிட்டு. அப்போ ஆப்போசிட் ஒரு சார் வராங்க. கிம்ட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சார் சொல்கிறாங்க என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. அது சார் சொல்கிறாங்க. எனக்கு இங்கே பண்ணுறா கேட்குறாங்க. நான் ரெக்கார்ட் நோட் கொடுக்கணும் சார். ரெக்கார்ட் நோட் ஆமாட்டான் ரெக்கார்ட் நோட் கொடுக்கணும் சார் சொல்லிட்டே சொல்கிறாங்க. சார் சரி சீக்கிரம் போ அப்படி சொல்லிட்டு போயிடாரு. இப்போ டே பார்க்குறாங்க. ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் வெளிலன்னா யாராவது பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம உள்ள போயிடலாம் சொல்லிட்டு டே ஃபிசிக்ஸ் அப்படிக்குள்ள போயிடாரு. இப்போ நம்ம அப்படி மட்டும் வந்து அதோட அன்னைக்கு
இன்னைக்கு ரிட்டர்ன் வந்திருக்காங்க ஓகேவா. இப்போ இதான் நடந்திருக்கோம் நம்ம டே சொல்கிறாங்க கரண்ட்லி. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க என்கிட்டே சொல்லிட்டுருக்கோமா அன்னைக்கு என் ஜிம்மி தான் ரெக்கார்ட் எடுத்துகிட்டு வந்தான் அந்த பையன் யாரோ ஒரு பையன் கேள்வி 12th சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அதுவும் ஜேகேனுக்கு நேம் சொன்னோம் அப்போ சொல்லி நம்ம டே சொல்லவும் இப்போ ஜங்க் ஒரு மாதிரி இருக்கு. அப்போ ரெக்கார்ட் நோட் எடுத்து ஜிம்மி தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம செக்கிக்கு ஒரு மாதிரி கூட பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க ஜங்கா நீ ஏன் எவ்வளோ கேட்குறேன்னு புரியல சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட ஃப்ரெண்ட்ஸாக சொல்கிறாங்க அது ஒன்றுடா நீ அவன் தான் நினச்சி பேசியிருப்பான் சொல்கிறாங்க. ஜங்கா நீ என் ஜிம்மி நினச்சி என்கிட்ட பேசினியா கேட்குறாங்க. இப்போ நம்ம டே ஜங்கா இல்லை அப்படி இல்லை எனக்கு உனக்கு பிடிக்கும் டே சரியா எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக அவனுக்கு பிடிக்கும் அதனால சொல்கிறாங்க. நிஜமா சரியா சொல்கிறான் அவனை ஜஸ்ட் கிளாரிஃபை பண்ண அவ்வளோதான் ஓகே மற்றபடி இல்லை சொல்கிறேம்மா. ஜங் சொல்கிறாங்க டே ஒரு மாதிரி ஆடுது நான் கூட பயந்துட்டு சொல்கிறாங்க அப்படி இல்லை எனக்கு ஒன்று பிடிக்கும் ஓகே இது ஃபீல் பண்ணாத சொல்லிட்டு ஜங் சொல்கிறாங்க ஏக்கு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது நீங்க பார்க்குறேன் சரி வாங்கடா ட்ரிங்க் பண்ணலாம் சொல்கிறாங்க. அந்த ஜங்குக்கு மனசே இல்லை சார் ட்ரிங்க் பண்ணிச்சுருக்காங்க ஃபோனில் ட்ரிங்க் பண்ணி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுருப்பாங்க என்ஜாய் பண்ணுறாங்க. சரி போகலாம் மேடம் சொல்கிறாங்க சார் சொல்லிட்டு காரில் வந்துருக்காங்க நம்ம ஜங்கு அமைதியாக இருக்காங்க. டே பார்க்குறேன் என்னாச்சு ஜங்கா நீ அமைதியாக இருக்கா சொல்கிறாங்க. என் டே நீ ஸ்கூலில் சொல்கிறாங்க அது மாதிரி டே பார்க்குறாங்க நான் ஸ்கூலில் நல்லா சேட்டை பண்ணுவேன் ஜங்கா சொல்லுங்க ஆமாம் சேட்டை பண்ணுவேன் ஆமாம் நல்லா சேட்டை பண்ணுவேன் தெரியுமா எனக்கு என்ன பிடிக்கும் அப்படி தான் நான் இருப்பேன் ஜிம்மில் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு அவன் தான் டாப் ஸ்டூடெண்ட் தெரியுமா டீச்சர் சார் எல்லாருக்கும் அவன் வந்து ஃபேவரட்டு சொல்கிறாங்க. ஆமாம் வந்து ஃபேவரட்டு யார் என்ன கேட்டாலும் பண்ணுவான் தெரியுமா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவான் ரொம்ப ஸ்வீட்டு ரொம்ப கைண்டு எனக்கே வந்து நிறைய எழுதி கொடுப்பான் ட்ராயிங் பண்ணி தருவான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க அப்படியா சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜங்க் அமைதியாக வச்சுருக்காங்க எதுவுமே சொல்லாமல் சரி விட்டு சொல்லிட்டு ஃபைனில் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் டே வந்து படுத்துட்டாங்க ஜங்க் அமைதியாக இருக்காரு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைம் அந்த ஆஃபீஸில் நம்ம ஜிம் வந்து ரைட் பண்ணிட்டு இருக்காரு ஒரு கால்குலேஷன் ரைட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜங்க் வந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டு கோடிங் டிபார்ட்மெண்ட் வராங்க. அப்போ நம்ம ஜிம் ரைட் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு வந்து பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு அந்த ஹேண்ட் ரைட்டிங் அவர் பார்க்குறாரு. அதை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது எனக்கு இந்த ஹேண்ட் ரைட்டிங் அவர் ரெக்கார்ட் நோட்டில் இந்த ஹேண்ட் ரைட்டிங் தான் அவர் அடிக்கடி பார்ப்பார் எவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு பர்சனல் ஹேண்ட் ரைட்டிங் சொல்லிட்டு ரொம்ப அழகாக பார்த்துட்டு இருப்பார். அதை ரசித்து பார்ப்பார் அவர் ரெக்கார்ட் நோட்டில் வந்துட்டு ஓன் கிரியேஷன் பண்ண சொல்லியிருப்பாங்க ஃப்ரண்ட்லேயும் லாஸ்ட் பேஜ்லேயும் எனக்கு டெக்கரேஷன் அதை பார்க்குறப்ப தான் இம்ப்ரெஸ் ஆவாங்க. அது நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட் பேஜில் அவங்க அழகாக அவங்க ஓன் கிரியேஷன் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம ஜிம்மில் அழகாக பண்ணியிருப்பாரு ரொம்ப யூனிக்காக அதெல்லாம் நம்ம ஜம்ப் நினச்சி பார்க்குறாங்க. அப்போ அதெல்லாம் இல்லையா நீயா ஜம்மு பார்த்துட்டே இருக்காங்க ஜிம் பார்த்தா எடிட் அவர் பாட்டுக்கு ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஜம்முக்கு நம்ம பார்த்துட்டே இருக்காங்க இப்போ பார்க்குறாங்க ஜம்முக்கு சார் எங்கே பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் இப்போ திரும்பி பார்க்குறாங்க ஜம்ப் பிடிக்கிறது பார்த்துட்டு அது திரும்பி சொல்லும்போது கேஷாக திரும்பிக்கிறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க சரி போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிம் பார்த்தா அவர் ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஒர்க்கில் தாண்டா இருக்குது. இப்போ நம்ம ஜம்முக்கு டேரெக்டாக ஷுவா கிட்ட போகிறாங்க. ஷுவா அவங்க சொல்கிறாங்க ஷுவா பார்க்குறாங்க சொல்லி என்ன வேணும் கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்கு உங்கள் டிபார்ட்மெண்ட் ஒன்று சொல்கிறாங்க என் டிபார்ட்மெண்ட் என்னடா சொல்கிறாங்க கேட்குறாங்க. எனக்கு இப்போ உங்கள் 7 மெம்பர்ஸுமே பார்ட்னராக இருக்காங்க இல்லையா அவங்க யாருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தவங்க ஹெட்டாக இருக்காங்களா. இப்போ நம்ம சுகா இருக்கிற டிபார்ட்மெண்ட் யாரோடதுனா சுகாவோட டிபார்ட்மெண்ட் எதுனாக்கா கோடிங் டிபார்ட்மெண்ட் வைக்கும் அதோட ஹெட் வந்து நம்ம சுகா தான். இப்போ அங்கே எதாவது ப்ராப்ளம்னாக்கா சுகா தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க உனக்கு அங்கே அதை பற்றி என்ன தெரியும் அவங்களுக்கு பசங்க பற்றி என்ன தெரியும் அவங்களும் ஒர்க் பண்ணுறது தெரியும் கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க அப்படி இல்லைடா ஜங்குக்கு எல்லாமே தெரியுமா சொல்கிறாங்க. இல்லைடா ஒர்க்கு கூட தெரியும் அவங்களுக்கு ஒர்க் பற்றி கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவான் ஆனால் அவங்களும் பசங்களும் ஹேண்டில் பண்ண முடியாது சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறீங்களா ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. உனக்கு ஏன் சடனாக சொல்கிறாங்க இல்லை என் டிபார்ட்மெண்ட் வந்து எனக்கு ஒரு மாதிரி போரிங்காக இருக்குது எனக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறாங்க நீ உண்மையாக சொல்கிறேன் காமாக சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஷுகா அப்படி சேஞ்ச் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. இப்போ ஷுகா சரி ஓகே சொல்கிறாங்க. பாரு உங்களுக்கு பசங்க கொஞ்சம் சின்ன பசங்க மாதிரி தான் இருப்பாங்க ஓகேவா கொஞ்சம் பார்த்து பேச சரியாக சொல்கிறாங்க ஒர்க் நல்லா பண்ணுவாங்க என்ன ஹாஷாக பேசுகிறதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் ஓகே சொல்கிறாங்க ஃபைன். இப்போ நம்ம ஷுகா அண்ட் ஜங்க்கு 2 பேரும் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லாருக்குமே இப்போ நம்ம யோசிச்சு பார்க்க என்ன நோட்டிஃபிகேஷன் ஸ்டாப் பண்ணி பார்க்குறாங்க மெயில் அங்கே பார்த்தா நம்ம ஹெட் சேஞ்ச் ஆகிட்டாங்க சொல்கிறாங்க. ஹெட் சேஞ்ச் ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க யார் புதுசாக சொல்லி பார்க்குறாங்க பார்த்து ஜங்குக்கு வந்துட்டு ஜங்கோட ப்ரொஃபைல் அங்கே இருக்குது. இப்போ நம்ம இது பார்க்குறாங்க ஜங்குக்கா சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன் என்னாச்சு வந்துடா சொல்கிறாங்க. அஜோ ஜிம்னா சொல்லிட்டு சொல்கிறாங்க இவர் போய் எதுக்கு நம்ம ஹெட்டாக வந்தார் சொல்கிறாங்க. ஏன் யார் கேட்குறாங்க அதான் ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஆமாம் ஜங்கு சார் இருக்கார்ல அவர் வந்து உருண்டே இருப்பார் அவருக்கு பிரச்சனை போக முடியாது என்ன சொல்கிறாங்க. நம்ம சுகாக எங்கள் பார்க்க தானே அப்படி இருப்பார் ஆனால் பாசமாக கேரிங்காக இருப்பார் தெரியுமா அவர் கோவப்பட மாட்டார் சும்மா கற்றுக்கார் அவ்வளோதான் மற்றபடி ரொம்ப கேரிங்காக இருப்பார். இவர் இருக்கார்ல இவரெல்லாம் அப்படி இருக்கவே மாட்டார் ஃபைல் எடுத்துக்கிற மூஞ்சில் அடிப்பார் சொல்கிறாங்க. இந்த காமெடி அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எனக்கு தெரியும் அவங்க டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கான் அவன் ஃப்ரெண்டு அவன் சொல்லியிருக்கான் ஜங்கு சார் வந்து தப்பா ஃபைல் எடுத்து மூஞ்சில் அடிப்பார் சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் இவன் போய் வரான இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ என்ன பார்க்குறாங்க ஐயோ இதுக்கப்புறம் அவன்கிட்ட பதில் கூட பேச முடியாதே சொல்கிறாங்க. ஷுவாங்க என்ன சொல்லணும் விட்டு நான் ஜஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் திட்டுவார் போக சிரிச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு போயிடுவாரே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க விட்டுங்க நம்ம தப்பு பண்ணாதானே பயப்படணும்னு சொல்கிறாங்க. இல்லைடா நம்ம சின்னதாக ஒரு மிஸ்டேக்காக இது பண்ணிட்டேன்னா கூட திட்டுவார் அது மட்டும் இல்லாமல் ப்ரோக்ராம் அவரும் ஃபிக்ஸ் பண்ண வரே சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் ப்ரோக்ராம் ஷெட்யூல் எல்லாமே அவரே ஃபிக்ஸ் பண்ணுவார் சரியா இதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் அவர்கிட்ட தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாலியாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அது என்ன தானே போவான் சொல்கிறாங்க. நான் மட்டும் இல்லை அவன் யாரெல்லாம் கூப்பிட்டாங்களோ அவங்கள போகிற மாதிரி இருக்கும் சொல்கிறேன். எனக்கு ஆமாம் சொல்கிறாங்க. நம்ம ஷுகா வந்துட்டு
மொத்தமாக எல்லாருக்கும் சேர்த்து ஒரே பர்சன்ட் பேசிட்டு போயிடுவார். இவனா அப்படி இல்லை, இவன் தனித்தனியாக பர்டிகுலராக இண்டிவிஜுவலாக கூப்பிட்டு வான் பண்ணுவான் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் வான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க, ஜிம் பார்க்குறாங்க நீங்களும் ரொம்ப பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா உண்மை தான் சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஜிம் பார்க்குற சரி விட்டு பார்த்துக்கலாம், ஜிம் பெருசாக பயப்படல, நம்ம ஒர்க்கு கரெக்டாக பண்ணும்போது என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம சுகாவும் ஜங்குக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ஹெட்டுக்குன்னு தனியாக ஒரு கேபின் இருக்கும், அதில் போய் எக்ஸசைஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. என்னால் தானே அவங்க வர முடியாது சரியா, எனக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு என்னால் ஈகோ விட்டு தர முடியாது, நீயே வரணும் ஓகேவா, நீயே பேசணும், இதுக்கப்புறம் நான் பண்ண போகிற டார்ச்சர் நீயே வரணும், ஏன் அப்படி பண்ணுறேன்னு சொல்லி ஷர்ட்டை பிடிச்சி நீ கேட்கணும் ஓகேவா, அப்படின்ற சுச்சுவேஷன் கூட்டிட்டு வருவோம். ஓகே அதுக்கப்புறம் தான் நான் பேசணும் ஓகேவா, நிறைய பேசணும். ஜங்கு முடிவு பண்ணுறாங்க, இதுக்கப்புறம் டார்கெட்டே நீ தான்டா சொல்லிட்டு ஜங்கு முடிவு பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தாண்டா அவர் கேஷுவல் இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு ஃபைல் வர ஜிம் பார்க்குறாங்க. என்ன என்ஜினா இது புரியவே இல்லை சொல்கிறாங்க. உனக்கே புரியலையா எவ்வளோ கேட்குறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. ரொம்ப டஃப்பாக இருக்கும் போல சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட் டைம் மாடல் வந்திருக்கு, இந்த மாடல் இது வரைக்கும் யாரும் பண்ணதே இல்லை. இப்போ என்ன பார்க்குறாங்க, கடவுள் இது என்னது பார்க்குறாங்க. இப்போலாம் பார்க்குறாங்க வந்துட்டு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இது என்னது கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. சைலன்ஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ திரும்பி பார்த்தா ஜங்க் இருக்காரு. ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் நியூ மாடல் கொடுக்குறாங்க, புரியலனாக்கா அமைதியாக ஓகேவா, நானும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற வரைக்கும் அப்படி சொல்கிறாங்க. இப்போலாம் அமைதியாகிறாங்க. இப்போ என்ன தான் இருக்காங்க, என்ன வெக்கம் எழுதிச்சிருக்காங்க. அவங்க பேர் தான் நீங்கள் வந்துட்டு இன்சார்ஜ் இருக்காங்க. அது பண்ணிருக்காங்க. ஜங்க் சார் என்ன சொல்றாங்க, நான் ஒரு பேசிக் சாம்பிள் கொடுக்குறேன் ஓகேவா, அதை பார்த்து நீங்கள் பண்ணுங்க சரியா சொல்றாங்க. சரி சொல்றாங்க. இப்போ நம்ம ஜங்க் ஒரு பேசிக் சாம்பிள் கொடுத்துட்டு போறாங்க. எல்லாம் பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜெமினி பார்க்குறாங்க. இவர் ஒன்றும் வேணுங்க பழையது வாங்குறாரு என்ன சொல்றாங்க தெரியலையே சொல்றாங்க. சரி ஓகே பண்ணலாம் சொல்றாங்க. ட்ரை பண்றாங்க வரவே மாட்டேங்குது. சில பேர் கொஞ்சம் ட்ரை பண்றாங்க, பாதி வருது பாதி வர மாட்டேங்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிமின் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட ஐஸ் வந்து அப்படி சிஸ்டம்ல தான் இருக்கு. என்ன பார்க்குறேன் டே ஐஸ் போது பார்த்து அப்படி சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. ஏன்னா அவ்வளோ டஃப்பாக இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டஃப்பாக கொடுத்தாங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தானே இருக்கும். அது எப்படியோ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், அது ஆன்சர்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இல்லையா. அப்படி தான் நம்ம ஜிம்மில் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்க் அப்படியே உட்காந்து சிஸ்டமில் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்தா ஒர்க்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மற்றவங்க திட்டிட்டு இருக்காங்க. ஜங்கே புரியுது மற்றவங்க திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் கண்டுக்கவே இல்லை. டார்கெட் அவன் தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிம்மில் ட்ரை பண்ணுறாங்க. அவர் நிறைய பேப்பர் வந்துட்டு இதாகுது, ஒவ்வொன்றா பிரிண்ட் அவுட்டில் வருது. ஜிம்மில் கசக்கி டஸ்ட்பினில் போட்டிருக்காங்க. கவனிச்சு பார்க்குறாங்க. ஜோனி பிரிண்ட் அவுட் மிஷின் பாவம் சொல்லிட்டு அவங்களாம் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. போட்டு சிஸ்டம் போட்டு தட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த பக்கம் ஜங்க் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஜிமின் அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுக்கிறாங்க. இப்போ கவனிச்சு பார்க்குறாங்க. வா பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. இது ஜங்க் சிஸ்டம் வழியாக பார்க்குறாங்க என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜிமின் ஃபைனலை முடிச்சுட்டு டேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ தான் பார்க்குறேன் எந்த பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க. ஜிமின் முடிச்சுட்டே சொல்கிறாங்க சொல்கிறாங்க. என்ன ஜிமின் சொல்லிட்டு எப்படி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் சொல்லி கொடுக்குறாங்க ஒரு மெத்தடை என்ன பார்க்குறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் அதே மாதிரி பண்ணுறாங்க. ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு அது. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. பரவாயில்லையே நான் நினச்சது ஸ்மார்ட்டாக தான் போயிருக்கோம் அப்படியே ஜங்க் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் என்ன இந்த ஆசிரியர் ஃபைல் இப்போ மெக்கு பார்க்குறாங்க. அதான் ஜிமினா கொக்கா ஆசிரியர் அவர் பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் யூனிட் பார்க்குறாங்க. நான் தான் முடிச்சுட்டேன் சரி கொடுக்குறாங்க. இப்போ எல்லாரும் அவங்க ஃபைல் மேலே முடிச்சு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம என் மெக்கு பார்க்குறாங்க. பரவாயில்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஆமாம்மா வா சொல்லிட்டு கொடுத்துட்டு பாருங்க. கமிங் சார் சொல்கிறாங்க. கமிங் சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்னும் நம்ம வந்து போகிறாங்க சார் என்னும் நம்ம மெக்கு போகிறாங்க. இந்தாங்க சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம அவங்க ஒவ்வொரு ஃபைலை செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு கரெக்டாக பண்ணி கொடுத்துறாங்க. இவனால தான் மற்றவங்க இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. எனக்கும் யாரும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க மாட்டாங்க சார் ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகே இதுக்கப்புறம் ஒரு ஃபைல் கொடுத்துன்னு வச்சுக்கலாம், நீங்கள் மட்டும் தான் பண்ண ஓகே மற்றவங்களோட ஹெல்ப் இல்லாமல் சொல்கிறாங்க. இண்டிவிஜுவலாக தனித்தனியாக கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஆமாம் ஒரே மற்ற மற்றவங்க யூஸ் பண்ணாத மாதிரி தனித்தனியாக கொடுக்குறேன் ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறீங்க ஆட பாவி சிஸ்டமில் பார்த்து கண்டுபிடிச்சிட்டானா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன ஓகே சார் அப்படி சொல்லிட்டு அவரு சொல்கிறாரு. சரி இப்போ நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இறங்கிச்சிடுவோம். நம்ம சரி இன்னும் நம்ம மிக்க வந்துட்டாங்க. அவன் டார்கெட் பண்ணுறா நம்மள சொல்கிறாங்க. எனக்கு அவன் டார்கெட் பண்ணுறான் சொல்கிறாங்க. டார்கெட் பண்ணுறாரு ஆமாம் சொல்கிறாங்க. இவன் என்ன நினச்சிருந்தாலும் தெரியல. சரி கொஞ்சம் டேஸ் போட்டோம் இப்படியே தான் நினச்சிக்கேன் நம்ம சுகா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைல் இப்போ போயிட்டே இருக்குது. ஈவினிங் ஒரு 5 o'clock இருக்குண்டா. இப்போ நம்ம ஒவ்வொருத்தவங்களா தனித்தனியாக அவங்க ஃபைல் சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறவங்க ஃபுல்லாக உங்களுக்கு ரெஸ்ட் இல்லாமல் போயிடுது. இப்போ நம்ம சுகா பார்க்குறவங்க எப்படி இருக்குது என்ன நடக்குது ஒர்க்கு சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு. பார்த்தாக்காங்க உள்ளவங்க எல்லாம் ஒரு மாதிரி நொந்து இருக்காங்க. இப்போ நம்ம சுகா பார்த்து பசங்க கேட்குறாங்க. சுகா யாங்க சொல்கிறாங்க. நீங்கள் என்னாச்சு கேட்குறாங்க. அங்கே பாருங்கள் நீங்கள் ஏன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னு கேட்குறேன். எதுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்க எங்க பாரு எல்லாருமே நாங்கள் பாஸ் தண்டா அந்த கம்பெனியில் சொல்கிறாங்க. யாராலும் எப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் சொல்லிட்டு அவர் விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காரு. சுகா வந்துட்டு அட போங்க இப்போ வந்து பாஸை நம்பக்கூடாது சொல்லிட்டு இங்கே பாரு யாரும் எம்ப்ளாயை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு மாற்றிட்டாங்க. எனக்கு ஒன் டேல சார் எங்கள் உயிர் எடுக்கிறாரே சொல்லி பார்த்துருக்காங்க. கொண்டு போகிறதுக்கு விட்டா சொல்லிட்டு நம்ம அங்கே உள்ள டிபார்ட்மெண்ட் ஒரு மாதிரி கதறிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறேன் என்னடா பண்ணலாம் சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஏன்னா ஹேங் சொல்கிறாங்க என்ன பண்ணா கேட்குறாங்க. ஹேங் அது சொல்கிறாங்க வர கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு மெத்தட் கொடுத்தான்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. அப்படின்னு பாரு ஒரே டைமில் ரொம்ப ஒர்க்லாம் கொடுக்கா சரியா சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க புரியுதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கா நான் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. சரி அவர் போயிடாரு. இப்போ ஒவ்வொருத்தவங்க தனித்தனியாக அவங்களோட பையில போய்ட்டு சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் கொடுத்த ஒரு மெத்தட் பெருசு. அவர் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி எடுத்துருப்பாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஓகே நான் பண்ணிட்டு போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. கமிங் சார் சொல்கிறாங்க. கமிங் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்மில் பாருங்க
நாங்கள் சார் ஜிம்மில் ஃபைல் வைக்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு இன்ச்சு போய் இன்ச்சாக பார்த்துட்டு இருக்காரு. ஜிம் பார்த்து கேஷுவல் இருக்காங்க. ஜிம் அப்படி கூட ஜங்கோட ஃபேஸை பார்க்க முடியாது. அப்படி வேற எங்கேயும் டேரக்ஷனாக பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜங்க் அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இதை நான் கேட்குறாங்க. இப்படின்னு பார்க்குறாங்க. இதுக்கு சார் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிறாங்க. ஏன்னா அப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். கொஞ்சம் டவுன் பண்ணி இது இப்படி தான் சார் சொல்லிட்டு மெத்தட் வந்து எப்படி போட்டேன்னு கேட்குறாங்க. அவர்கிட்ட போயிட்டு சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்கிறாரு. அப்போ ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி யூனிக்காக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஜிம் யூஸ் பண்ணுறது. ஜவுக்கு ஒரு மாதிரி அதை இன்க்ளீன் பண்ணுறாரு. ஒரு மாதிரி இருக்குது அவருக்கு. இப்போ நம்ம ஜிமின் தான் ஓகேவா சார் ஜிம் கேட்குறாங்க. டர்ன் பண்ணுறாங்க. ஃபேஸ் 2 பேருக்கு வந்து க்ளோஸாக இருக்குது. அவ்வளோ க்ளோஸாக இருக்குது. இப்போ ஜவுக்கு ஜிம்னு பார்க்குறாங்க. ஜவுக்கு பார்க்குறாங்க. ஜிம்முக்கு வந்து கேஷுவலாக பார்க்குறாங்க. ஜவுக்கு பார்த்தா ஒரு ஐயில் அப்படி அவர் ஐஸ் நோஸ் லிப்ஸ் அப்படி க்ளோஸாக பார்த்துட்டு இருக்காரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா சார் ஜிம் கேட்குறாங்க. அப்போ ஜவுக்கு பார்க்குறாங்க. அப்படி சொல்கிறாங்க. ஓகேவான்னு கேட்டேன். ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜவுக்கு ஓகே சொல்கிறாங்க. ஓகே சார் ஜிம் எடுத்து போய் வந்துட்டு அடுத்த போயிடுறாரு. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு ஜங்க் தான் ஐக்காண்டு போய் வச்சிருப்பாரு. அவர் பார்த்து ஜிம்முக்கு பார்த்து ஜிம் கேஷுவலாக தான் பார்த்துருப்பாரு. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஏன் உனக்கு நான் அட்ராக்டிவாக தெரியலையா? இல்லை இம்ப்ரெஸ் ஆகலையான்றப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி எதுவும் இல்லையா? ஜங்குக்கே நினச்சிக்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே எனக்கு ஃபஸ்ட் டே சொல்லிட்டு அப்படியே விட்டுறாரு. அன்றைக்கி நைட்டு வந்துட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜவ் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. பேச சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வேண்டாம் ஒர்க் இல்லை பார்த்துக்கலாம் ஜிம்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ டேஸ் போயிட்டு இருக்கலாம். ஜங்க் டார்கெட் ஃபுல்லாக ஜிம் தான். ஜிம்முக்கு ஒரு இடத்துக்கு மேலே ரொம்ப டயர்டாக ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. கொஞ்சம் சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது சார். ஜிம் படுத்துறாரு டெஸ்க்லேயே. இப்போ நம்ம ஜம் பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்லி கத்துறாங்க. ஜிம் டக்கு நினச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க ஒர்க் பண்ண வந்து ஒரு நாள் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கதை சொல்கிறாங்க. அப்போ பார்க்குறாங்க. நீங்கள் கொடுக்க ஒர்க்குக்கு நாங்கள் என்ன சொல்கிறது நாங்கள் விட்டு செத்து போயிடும் போல சொல்லிட்டாங்க. அங்கே பாதியாக சொல்லிட்டு இருக்கான். நாங்கள் ஹேண்ட் எவ்வளோ பெயினாக இருக்குது நெக் எவ்வளோ பெயினாக இருக்குது சொல்கிறாங்க. அதுக்கு ஜிம்முக்கு எவ்வளோ பெரிய ஃபைலை வந்து ஆள் கொடுக்குறாரு சொல்லிட்டு ஏன்னா திட்டாங்க. ஜங்க பிடிச்சி ஆனால் அவங்க நேராக திட்ட முடியல. அந்த மனசுக்கு திட்டிட்டு இருக்காங்க. பக்கத்தில் அவங்க பசங்க திட்டிட்டு இருக்காங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க சார் அது சொல்கிறாங்க. பாருங்கள் ஒர்க்குக்கு வந்து ஒர்க் மட்டும் செய்யும் சரியா ஒர்க் செய்ய முடியலனாக்கா என்கிட்ட வந்து எக்ஸஸ் கேட்டுருங்க சரியா சொல்கிறாங்க. எனக்கு எக்ஸஸ் கேட்டுட்டு எழுதி போட்டு போயிடுங்க அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு வந்து கஷ்டமாயிடுது. ஆனால் மற்ற பசங்க யாரும் ஜிம்மில் அப்படி பார்க்க ஒரு இதாவது பார்க்கல. எனக்கு இந்த ஆள் நம்ம டார்ச்சர் பண்ணுறேன் சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. எப்படிம்மா கொஞ்சம் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் ஜங்க் சார் சொல்கிறாங்க. என்ன ஜங்க் கேட்குறாங்க. நீங்கள் கொடுக்குற ஒர்க் பண்ண தான் வரீங்க சொல்கிறாங்க. ஆமாம் சார் ஜிம் பார்க்குறாங்க. வேணாம் சார் ஜிம் நினச்சிட்டு ஆட பிடிச்சிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் உங்களை ஒர்க் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. டேரக்டாக என்கிட்ட பேசுங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் அமைதியாக இருக்காங்க. நான் பண்ணுறேன்டா சார் ஜிம் ஆகி நினச்சி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நீயே பாரு நம்ம வந்து இது கேட்கணும் சரியா கண்டிப்பாக நீட்டு கத்தி ஆகும். ஜங்க் பார்க்குறாங்க. என்னை ஏன் டார்ச்சர் பண்ண நீ கேட்கணும் ஓகேவா நம்ம ஆன்சர் பண்ணுறேன். ஜங்க் வெயிட் பண்ணிருக்காங்க. என்கிட்ட அப்படி பேசணும் என்கிட்ட உரிமையாக எடுத்துகிட்டு பேசணும். அது வரைக்கும் நீ இந்த சாருன்னு கூப்பிட்ற வரைக்கும் நான் ஒர்க் கொடுத்துட்டே இருப்பேன். எனக்கு நீ சார் விட்டு ஜங்கு எப்படி பண்ணுறேன்னு கேட்குறியோ அன்றைக்கி நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு ஜங்கு வந்து டார்கெட் பண்ணுறாரு. ஜிம் பார்த்தா அவர் என்ன பண்ணாலும் ஒரு அசையதாவே இல்லை. அவர் ஒர்க் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு. நீ அவர் திட்டினாலும் சரி ஒர்க் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. இவங்க என்ன பார்க்குறாங்க. இவன் கம்பெனி இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு வேறு எங்கே ஒர்க் பண்ணலாம் சொல்கிறேன். எனக்கு ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு அவ்வளோ ஒர்க் வாங்குறான். இவன் செகண்ட் வந்து நம்மளுக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ண மாட்டான் ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டான். இவன் என்ன ஹெட்டி வாங்க சொல்லிட்டு யாரும் திட்டிட்டு இருக்காங்க. இந்த சுகாவே நம்மளுக்கு ப்ரொமோஷன் கொடுக்காம இருந்தார். ஆனால் அட்லீஸ்ட் அவ்வளோ நார்மலாக ஒர்க் வாங்கினார். இவன் இவ்வளோ ஒர்க் வாங்கிட்டு இருக்கான்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சுகா பார்க்குறது என்னடா கோடிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து இவ்வளோ கிரெடிட் ஆகிட்டு இருக்கு சொல்கிறாங்க. தெரியலையே அங்கே இதுக்கு அப்படிதான் இந்த பசங்க எந்த ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம கூப்பிட்டு வார்னிங் பண்ணுறாங்க. ஜவுங்க அங்கே பாரு எதுக்கு பசங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களா கேட்குறாங்க. இல்லையே அவங்க தானே தான் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ப்ராஜெக்ட் வந்து கொடுக்குறான் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இல்லை நீ அவ்வளோ கொடுக்கூடாது சரியா நீ 1 வீக்குக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும். இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தால் போதும் சரியா ஒரு மந்த்துக்கு இவ்வளோ 1 வீக்குக்கு இவ்வளோ போட்டால் போதும் சரியா நீ இவ்வளோ எடுக்க இவ்வளோ கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் ரொம்ப நார்மலாக யூஸ்வலாக போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வீக்கோடைய அந்த அதோடைய இது அச்சீவ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ அவர் சொல்கிறாங்க பாருங்க அதோட ஷேர் பாரு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. அவங்க அதெல்லாம் பார்க்குறாரு நான் பார்த்துக்கிறேன் ஓகே அது என் டிபார்ட்மெண்ட் நான் பார்த்துக்கிறேன் சொல்லி போயிடுறாங்க. இப்போ நம்ம சரி ஓகே சார் விட்டுறாங்க. இது பக்கம் ஜிம் பார்த்து ரொம்ப டயர்டாக இருக்கு அவருக்கு. இப்போ ஃபைனல் 7 மந்த் ஆகுதா இன்னைக்கு இப்படிக்கா ஒரு 2 days ஆஃப்டர் நியூ இயர் வரப்போகுது. ஜிம்மில் அம்மா ஜிம்மில் ஃபோன் பண்ணுறாங்க. ஜிம்மின் செல்லாம் சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க ஜிம் நியூ இயர் வீட்டுக்கு வரையா சொல்கிறாங்க. நியூ இயர்க்கு அம்மா சொல்கிறாங்க. சரிப்பா சொல்கிறாங்க. சரிம்மா சொல்லி ஜிம் சொல்லிட்டாங்க. டேட்டே சொல்கிறாங்க. டே பார்க்குற என்ன ஜிம் நான் சொல்கிறாங்க பாரு ரொம்ப பிஸியாக இருக்கா ஜிம் நான் சொல்லிட்டு வந்துட்டு ஜிம்மில் அடிக்கிறாங்க. ஷுவா பார்க்குறாங்க. எதுக்கு அவன் அடிக்கிறேன் சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டு தான் அடிச்சு உங்களுக்கு நான் கஷ்டம் சொல்லுவான். டே கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குறீங்க ரெஸ்பெக்டாக பேச சொல்கிறாங்க. ஓகேங்களா நான் என் ஃப்ரெண்டு தான் அடிச்சேன் யாங்க சொல்கிறாங்க. சரி விட்டு என்ன வேணும் கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டே ஊருக்கு போகணும் டே சொல்கிறாங்க. அம்மா கூப்பிட்டாங்க நீ வரையா டிக்கெட் புக் பண்ணிட்டா ட்ரெயினில் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு இப்போ டிக்கெட் புக் பண்ணால் தான் எனக்கு ஃபெசிலிட்டி கிடைக்கும் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஆமாம் இல்லை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. டே திரும்ப சொல்லிட்டு நீ ஊருக்கு போகக்கூடாது சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு டே கேட்குறாங்க. ஜம்கா இது வந்து நியூ இயர் விட்டு நான் வீட்டுக்கு போய் தான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இல்லை நம்மளாம் வந்து வெளில போகலாம் சொல்கிறாங்க. வெளியே சொல்கிறாங்க. ஆமாம் நீ நான் ஷுவா ஹேங் ஜேவப் ஹேங் அப்புறம் நம்பி ஹேங் சின்ன ஹேங் காய் எல்லாரும் சேர்ந்து வெளில போகலாம்
போகிறோம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் மட்டும் ஒரு நேமை மட்டும் விட்டுட்டு மற்ற சொல்கிறாங்க. இப்போ ஜெவ பார்க்குறீங்கடா போகிறோம் சொல்கிறாங்க. இப்போ நியூ பிளேஸ் போகிறோம் ஓகேவா, நம்ம போய்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணலாம். ஒரே வீட்லேயே நான் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்க, வீட்லேயே நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவாங்க, வெளியே போகிறோம் சரியா. இது வரைக்கும் வெளியில் வந்து எல்லாரும் கூட ட்ரிப்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் ட்ரிப்பு நம்ம போகலாம் சொல்கிறாங்க. டிக்கெட் கூட அப்படி புக் பண்ணிட்டா சொல்கிறாங்க. புக் பண்ணிட்டு ஆமாம் சரி எனக்கு சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. அது சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ நம்பிச்சு பார்க்குறாங்க. அப்போ ஜிம்முக்கு நீ டிக்கெட் புக் பண்ணலையா சொல்கிறாங்க. இல்லை நான் நம்மளுக்கு கூட புக் பண்ணேன் சொல்கிறாரு. ஜங்க் சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே நீ போயிட்டு ஓகே நான் வந்து எனக்கு டிக்கெட் புக் பண்ணிவா ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஜங்கா நீ ஜிம்முக்கு புக் பண்ணிக்கலாம்ல சொல்கிறாங்க. ஜங்க் டே கேட்குறாங்க. இல்லட்டே நான் நம்மளுக்கு கூட புக் பண்ண சரியா சொல்கிறாங்க. அவருக்குள்ளே போயிடாரு. இப்போ வச்சு அவங்க பார்க்குறாங்க. இந்த பையனுக்கு என்ன தான் பிரச்சனையோ சொல்கிறாங்க. ஜிம்மே ஓகே கேங் நான் என் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்பிண்டா ஜிம் அதை சொல்கிறாங்க. ஓகே கேங் ஓகே நான் பார்த்துக்கிறேன். அப்பா மிஸ் பண்ணுறேன். நான் அங்கே போகிறேன் ஜிம் போயிட்டு ரூம் போயிட்டு டிக்கெட் புக் பண்ணி வச்சுருக்காரு. பக்கம் டே ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஜம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீ ஏன் ஜிம்முக்கு டிக்கெட் புக் பண்ணலாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லி நீங்கள் மட்டும் ஏன் ஜிம்முக்கு டிக்கெட் புக் பண்ணலாம் சொல்கிறாங்க. அது ஒன்று அவன் வந்து அவங்க அப்பா கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நினைக்கிறான். அப்படியே நம்ம கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. இல்லை ஜம்கா நம்ம கூப்பிட்டா கண்டிப்பாக வந்துருப்போம் சொல்லி டிக்கெட் புக் பண்ணி தான் வந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. பரவாயில்ல விட சரியா சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் டேடி இருக்காங்க. ஜெவ பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. என்ன கேங் சொல்கிறாங்க. உனக்கு எதுவும் சொல்கிறாங்க. இல்லை கேங் அதுவும் வரத்துல சரி எனக்கு அப்பா கூட இருக்க பிடிக்கும் நாங்கள் போகிறேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ் போவோம் கேட்டா போய் பத்திரம் போயிட்டு வா சொல்கிறாங்க. நான் ட்ராப் பண்ணுவா இல்லை கேங்க நான் போய்க்கிறேன் எஞ்சிட்டு வரேன் சொல்லியிருக்கான்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜிம் கொஞ்சம் 2 பேரும் ஸ்டேஷன் போகிறாங்க. சரி ஓகேடா நீ பத்திரம் போறியா சொல்கிறாங்க. சரிடா சொல்கிறேன். ஜிம்முக்கு வந்து இப்போ ட்ரெயின் ஏறிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் அவங்க விசாரிக்கிறாங்க. ஜிம் நம்ம பார்க்குறாங்க. ஜிம் சொல்லலாம் எங்கே டே வரல சொல்கிறாங்க. இல்லைம்மா சொல்லுங்க அப்படி மட்டுமா வந்தா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஏன் அவங்க வரல கேட்குறாங்க. அதை அவங்க ட்ரிப்பு போகிறாங்க. ட்ரிப்னா சொல்கிறாங்க. இல்லைம்மா எங்கள் ஸ்பெஷல் வெக்கேஷன் மாதிரி போகிறாங்க. எனக்கு நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறது சில பிளேஸ்லாம் இருக்கும் இல்லையா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அது மாதிரி என் பாப்பா நீயும் போயிருக்கலாம்ல ஜிம் நம்ம கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. இல்லை தாங்க நீ எப்போதும் அப்பா கூட இருக்கிற நியூ இயருக்கு ஆனால் அவங்க போகிறவங்களுக்கு ஏதாவது நியூ பிளேஸ் டிஃப்ரெண்ட் பிளேஸ் தானே போவாங்க. அது நம்ம பார்க்காத பிளேஸ் நம்ம போக முடியாத பிளேஸ் தானே போயிருப்பாங்க டூரிஸ்ட் பிளேஸ்க்கு நீ போயிருக்கலாம்ல நீ அப்படியே பார்த்த மாதிரி இருக்குல்ல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது இல்லைம்மா சொல்கிறாங்க. நீ தான் சொல்லியிருப்பா கண்டிப்பாக எனக்கு தெரியும் அவங்கள நான் வந்து அப்பா அம்மா கூட பார்ப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீ தான் சொல்லியிருப்பா சரியா. டே கூப்பிட்டுப்பா நீ தான் இல்லைன்னு சொல்லி வேணாம் சொல்லிப்பா சொல்கிறாங்க. அதுமா சொல்கிறாங்க. பாரு இன்னும் பண்ணக்கூடாது சரியா. நெக்ஸ்ட் டைம் அவங்க போகிறாங்கனாக்கா நீ கூட போவோம் சரியா. எனக்கு நீ அதெல்லாம் பார்க்கணும்ல. அப்போ உனக்கு சின்ன வயசுப்பா என்ஜாய் பண்ணுறது எவ்வளோ இருக்குது. நம்ம தான் எங்களுக்கு பெருசாக ட்ரிப்லாம் போனதில்லை. நம்மகிட்ட அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஆனால் அவங்களும் கூப்பிட்றாங்கன்னா போயிட்டு வா சரியா. நீ அப்பா அம்மா எங்கேயும் நினச்சிட்டு இருக்காது. ஓகே உனக்கு லைஃப் இருக்குது நீ அழகாக என்ஜாய் பண்ணுப்பா. சரி நிறைய விஷயங்கள் பார்க்கணும் இல்லை எப்படியோ சான்ஸ் கிடைக்கும் அப்போ யூஸ் பண்ணிக்கணும் சரியா. சரி ஜிம் நம்ம சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு ஜிம்முக்கு உங்கள் அப்பா அம்மா கூப்பிட்றது ஹாப்பி தான். ஆனால் சென்டர் அவங்க கூப்பிடணும் அவங்க கிட்ட போக முடியும். அவங்க கூப்பிடாம அவங்க வந்துட்டு இக்னோர் பண்ணும்போது நம்ம அவங்க எல்லாரும் இக்னோர் பண்ணல இருந்தாலும் வந்துட்டு ஒரு பர்சன் பண்ணும்போது மற்றவங்க யாரும் ஸ்ட்ராங்காக கேட்குறாரு நீ எப்படி பண்ணுற டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு யாரும் சொல்லவே இல்லை. கேஷாக விட்டுப்பாங்க எல்லாருமே. அப்போ ஜிம் என்ன பண்ண ஜிம்முக்கு எப்படி இருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். நானும் போய் வந்துட்டேன் நானும் வரேன் என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு எப்படி சொல்ல முடியும். ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அம்மா அதை சொல்லிட்டாங்க. இதான் லாஸ்ட் வரீங்க ஓகேவா. நீ வந்து நெக்ஸ்ட் டைம் போகணும் கூட்டிட்டு போனால் போகணும் நிச்சயமா அப்பா அம்மா எங்கே நினச்சிட்டு கூடாது ஓகேவா. உனக்கும் லைஃப் இருக்கிறதாங்க பாரு என்ஜாய் பண்ண சரியா சொல்கிறாங்க. இந்த வருஷத்துல டீனேஜாக இருக்கும்போது பசங்க என்ஜாய் பண்ண முடியும் சரியா. இந்த மாதிரி அதுக்கு ஒரு ஃபேமிலி மேட்டர் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் நம்ம சொல்கிறாங்க. ஜிம்மே சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. சரி வா சொல்லி ஜிம் நம்ம கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிம் அப்போ பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க பார்த்துட்டு நான் நியூ ட்ரெஸ் வாங்கியிருப்போம் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நெக்ஸ்ட் தான் நியூ இயர் ஓகேவா. ஜிம்மில் ட்ரெஸ்லாம் பார்க்குறாங்க. சரி ஓகே சரி இன்னைக்கு டே ஃபுல்லாக ஜிம் அவங்க வீட்டு க்ளீன் பண்ணிப்பாங்க. வீட்டில் க்ளீன் பண்ணி அழகாக டெக்கரேட் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக எல்லாம் நியூ திங்ஸ்லாம் வாங்கி வைக்கிறாங்க. ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவ்வளோ திங்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. ஜிம்மில் அம்மா ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி அப்புறம் காஃபி பண்ணிட்டே இருக்காங்க. ஜிம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஓகேவா கேட்குறாங்க. நான் ஓகே தான் சொல்லலாம் சொல்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அது விண்டர் சீசனில் அதான் அப்படி இருக்க சொல்கிறாங்க. அப்படியா ஜிம் சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் அம்மா சொல்கிறாங்க. சரி சொல்லி ஜிம் விட்டுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தாண்டா ரொம்ப அழகாக செலிப்ரேட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 5 வருஷம் வைக்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. கடவுளே நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு என் அப்பா அம்மாவை கொஞ்சம் பெட்டராக பார்த்துக்கணும் சரியா. அவங்க காசு கொடுத்தெல்லாம் வாங்கி கொடுக்கணும். இந்த வருஷத்துக்கு நான் எதுவும் வாங்கி கொடுக்கல. என் சேலரி வந்து இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு பத்தலை. இன்னும் கொஞ்சம் நிறைய இருந்தால் என் அப்பா அம்மாவுக்கு நான் கொஞ்சம் பெட்டராக என்ன பண்ண முடியும் சார். ஜிம் நினைக்கிறேன் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும். அட்லீஸ்ட் எனக்கு கொஞ்சம் சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகணும். எனக்கு என் அப்பா அம்மா பார்த்துக்கணும் இல்லையா. ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் அப்பா அம்மா பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. அப்பா அம்மா சொல்கிறாங்க. இங்கே பார்த்துட்டு ஜிம் நம்ம கொடுக்குறாங்க. இது என்ன சொல்கிறாங்க உனக்கான ஒரு கிஃப்ட்டு சொல்கிறாங்க. அம்மா என்னது இது கேட்குறாங்க. ஜிம் அம்மா ஜிம்முக்காக ஒரு செயின் வாங்கியிருப்பாங்க ரொம்ப அழகாக. இது சொல்கிறாங்க. அம்மா இது சொல்கிறாங்க. இது டைமண்ட் செயின் ஓகேவா உனக்காக நான் வாங்கி கொடுக்க ரொம்ப ஆசைப்பட்டேன். ரொம்ப டேஸ் ஆஃப் ட்ரீம் அப்படி சொல்கிறாங்க. அம்மா எனக்கு எதுக்குமா இதே சொல்கிறாங்க. பரவாயில்ல எல்லாம் போட்டுக்கோ சரியா. அப்பா பண்ண சேவிங்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஜிம்முக்கு கிளம்பி காசு திங்ஸ் வாங்கி கொடுக்க ரொம்ப ஆசை. ஆனால் அவங்களோட சுச்சுவேஷன் அப்படிலாம் வாங்கி தர முடியாது. ஆனால் அவங்க ரொம்ப சேவிங்ஸ் பண்ணி பார்த்து வச்சுருக்காங்க. எனக்காக சரியா சொல்கிறாங்க. அம்மா இது எனக்கு சொல்கிறாங்க. பரவாயில்ல தாங்க போட்டுக்கோ நியூ இயர் கிஃப்ட்டா நீ அழகாக போட்டுக்கோ நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் எனக்கு எதுக்கு இது சொல்கிறாங்க போட்டுக்கோ சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பா அம்மா சரி ஜிம்முக்கு போட்டுக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நேற்று ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி நெக்லஸ் சொல்லிட்டு ரொம்ப அழகாக இப்போ ஜிம்மே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ப்ளஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போது ஹாப்பியாக எடுத்தாங்க சொல்கிறாங்க. அம்மா நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு நம்ம வீடு கொஞ்சம் பெட்டராக மூவ் பண்ணணுமா சரியா. நம்ம வீடு கொஞ்சம் நிறைய வந்துட்டு டேமேஜ் ஆகிருக்கு. எனக்கு ஓன் ஹவுஸ் தான் இருந்தாலும் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்குது. வீட்டை கொஞ்சம் பெட்டராக ரெடி பண்ணணுமா அப்படி வந்து பெட்டர் நிறைய திங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணணுமா சொல்கிறாங்க. சைடை தாங்க சேஞ்ச் பண்ணலாம் ஓகே ஒன்றும் இல்லை சொல்லி ஜிம் நம்ம சொல்கிறாங்க.
ஜிமின் அவன் அப்பாவை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக அப்படி பேசிட்டு ஃபயர் ஒர்க்ஸ் வைக்கிறாங்க. ஜிம் அம்மா பார்க்குறாங்க. சரி ஓகே நான் போயிட்டு கீழே போய் சொல்லிட்டு இருக்கேன் சொல்கிறாங்க. ஓகேமா சொல்கிறாங்க. ஜிம் அம்மா கீழே போய் சொல்லிட்டு இருக்கான்னு போயிருக்காங்க. எடுத்து கொடுக்கலாம் சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம் அப்பாவும் ஜிம் அம்மா பேசிட்டு இருக்காங்க. ஜிம் அப்பாவும் ஜிம் பேசிட்டு இருக்காங்க. ஏன்ப்பா ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்கன்னா ஹாப்பி தான் பாஸ் சொல்கிறாங்க. உனக்கு கூட கஷ்டம் எனக்கு கூட கஷ்டம் இல்லை பாஸ் சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜிம் அப்பா பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் அம்மா கீழே போனாங்க வரவே இல்லை. என்னப்பா அம்மா கீழே போனாங்க வரவே இல்லை சொல்கிறாங்க. தெரியலையே சொல்கிறாங்க. நம்ம போய் பார்ப்போமாப்பா சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜிம் அப்பா அப்பா ஜிம் ரெண்டு பேர் கீழே இறங்குறாங்க. மாஸ்டர் ஜிம் கீழே கூட்டிட்டு வந்துருக்காங்க. அம்மா எங்கே இருக்கீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அம்மா அப்பா பார்க்குறாங்க. நான் எங்கே இருக்கா கேட்குறாங்க. ரெண்டு பேரும் கூப்பிட்றாங்க. ஒரு பேச்சு அந்த சவுண்ட் இல்லை. என்னப்பா அம்மா காணும் சொல்கிறாங்க. தெரியலையே சுற்றிக்கிட்டு வராங்க. கிச்சனுக்கு போகிறாங்க. பார்த்தா அவங்க ஜிம்ல மயங்கி வந்துருக்காங்கம்மா. ஜிம் போய்கிட்டு போகிறாங்கம்மா. அப்படி ஜிம்ல எழுப்புறாங்க. இப்போ ஜிம் அப்பா பார்க்குறாங்க. பாருங்க லூனா அங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிம்ல மயங்கி இருக்காங்க. ஜிம்முக்கு இருக்கம்மா. அப்பா அம்மாவுக்கு என்னாச்சு சொல்கிறாங்க. தெரியலையே சொல்கிறாங்க. ஜிம்ல அப்பா டக்குனு ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்ல அப்பா ஜிம்ல அம்மா ஜிம்ல 3 பேரும் ஆம்புலன்ஸ் தான் போயிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகு போகுது. நியூ இயர் ரொம்ப அழகு செலவு பண்ணிருக்காங்க. எல்லாரும் ரொம்ப பார்த்தா ஜிம்ல அழுறாங்க. எந்த பக்கம் பார்த்துட்டு ஃபயர் ஒர்க் சவுண்டு. அங்கே பாருங்கம்மா ஜிம்னு சொல்கிறாங்க. நியூ ட்ரெஸ்ல அவங்க அம்மா அழகாக இருப்பாங்க. அப்பா அம்மாவுக்கு என்னாச்சு சொல்கிறாங்க. ஒன்று இருக்கா சரியா சொல்கிறாங்க. ஜிம்ல அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு லாஸ்ட் வீக் டாக்டர் சொன்னாங்க ஒன்றும் சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ என்னாச்சு சொல்லிட்டு ஜிம்ல அப்பாவுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இதோட இந்த பார்ட்டை என் பண்ணல ஓகேவா. நெக்ஸ்ட் பார்ட் நடக்குன்னு பார்க்கலாம். நான் நெட் பேக் போடுறேன் ஓகேவா. அதில் நான் லாங் டிவிஷன் கொடுக்க முடியல. செகண்ட் ட்ரிப் போயின்னு இருக்கு ஓகேவா. அந்த ரீசன் தான். ஓகேடா பாய் டிக்கெட்டா.